ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட 9th மந்த் கிரவுத் ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 9th மந்த் மட்டும் நான் பண்ணவே இல்லை. ஸோ டெலிவரி ஆகிறதுக்குள்ள பண்ணிடுவோம், அதையும் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா டெலிவரி ஆனால் மேக்ஸிமம் எனக்கு ஒரு 1 மந்த் வீடியோ போட முடியுமான்னு தெரியாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம முன்னாடி சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th மந்த் ஸ்கேன் கிரவுத் ஸ்கேன் எப்படியோ அதே மாதிரி 9th மந்த் ஸ்கேனும் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. 7th மந்த்லேயும் நமக்கு பேபியோட growth அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் 9th மந்த்லயுமே அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாத்தீங்கன்னா 7th மந்த் 9th மந்த் தான் அந்த பேபியோட வெயிட் வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ 5th மந்த்லாம் கம்மியா தான் இருக்கும், கிராம்ஸ்ல தான் இருக்கும். கேஜுக்கு மாறுதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ 7th மந்த் 9th மந்த்ல நம்ம பார்த்துப்போம். 7th மந்த்ல 1.5 இருக்கு அப்படின்னா அதை விட டபுளா தான் நமக்கு வந்துட்டு 9th மந்த்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோக்கு 10 கிராம் வந்து கம்மியா இருந்துச்சு பேபி வந்துட்டு. ஸோ அது வந்து நார்மல் தான். நான் 36 வீக்ஸ்ல எடுத்திருந்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கலாமுங்க. ஸோ சேம் நம்ம வந்து 7th மந்த்ல என்ன பார்த்தோமோ அதே தான் 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்லயுமே பார்த்துருக்கோம். என்ன அதோடைய வளர்ச்சி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான். கிரவுட் ஸ்கேன்னாவே குழந்தையோடைய அந்த வளர்ச்சி வந்து பார்க்கறது தான் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரியல் டைம் 2D அல்ட்ராசவுண்ட் நம்ம பார்க்குற இது எல்லாமே 2D அல்ட்ராசவுண்ட் தான் பார்க்குறோம். 3Dலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இமேஜஸ் இருக்கும். நமக்கு வந்து 2D தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அல்ட்ராசவுண்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனில் சிங்கிள் லைவ் இன்ட்ரா யூட்ரின் பிரெக்னன்சி வித் ஆக்டிவ் ஃபிட்டல் மூமெண்ட். ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பேன், ஒரு பேபி தான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா செப்பாலிக் பொசிஷன், ஃபிட்டல் ஸ்பைன் வந்து லெஃப்ட் லேட்டரல். பயோமெட்ரி வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அளவு வந்துட்டு அதிகமாகிருக்கும் அவ்வளோதான். ஸோ ஃபீட்டலோட ஹார்ட் ரேட், அதாவது பேபியோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 144 இருக்குது. அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg 490 கிராம் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 10 கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளசண்டா வந்துட்டு சேம் ஆன்டீரியர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஐ, இதுதான் வந்துட்டு அந்த பனிக்கூடத்தோட நீரோட அளவுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு பனிக்கூட நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டாக்டர் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சேம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 34லேருந்து 35 வந்து மெச்சூர் ஆகிருக்கு. ஆக்சுவலி நான் எடுத்தது வந்து 36 வீக்ஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பொசிஷன் வந்து செபாலிக் ஆன்டீரியர், ஏஎஃப்ஐ வந்து 15 to 16 இருக்குது. நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க வாட்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 15 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 16 இருந்ததால என்ன பண்ணாங்க அப்படின்னா செக்கப் போகும்போது ஸோ பனிக்கூட நீர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஸோ அது எங்களோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அடுத்த நாள் வந்து சாப்பிடாமலே வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து 8 மணிக்குள்ள ரொம்ப பசிக்கும், 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவேன். ஸோ அவங்க வர சொன்னதால போயிட்டேன். 8:15 அங்கே போன பிறகு அவங்க வெறும் வயிற்றுல வர சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிட்டு அங்கே அங்கே போயிட்டு ஒரு 8:30 8:45 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9:00 வந்துட்டாங்க. அவங்க ஒரு 8:50 கிட்ட லேப் டெஸ்ட் பண்றவங்க வந்தாங்க. வந்துட்டு பிளட் டெஸ்ட். ஸோ நமக்கு வந்துட்டு நமக்கு அந்த வாட்டர் லெவல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சுகர் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. சுகர் வந்துட்டு அதிகமா இருக்கா அப்படின்றத தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியே நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் எடுத்தாங்க. பிளட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு ஸோ 9:00 பிளட் எடுத்தாங்கன்னா 10 11 ஸோ 11:00 மறுபடியும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. கையோடய சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. பிளட் எடுத்ததும் நீங்க உடனே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நார்மலா இருந்துச்சு. 2க்குமே பிளட் ஓகே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு டெஸ்ட் பண்ண வச்சிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு நல்லாவே நான் வாட்டரே இப்போ இந்த இந்த டைம் நமக்கு நிறைய சீசன் இல்லையா, தர்பூசணி சீசன்லாம் வந்துருச்சு இல்லையா, ஸோ நிறைய வாட்டர் மெலன்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதான் தான் ஒரு சென்டிமீட்டர் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் வந்து ஓகே தான், 1 சென்டிமீட்டர் ஓகே தான், அதிகமா இருக்கிறது பிரச்சனை இல்ல, கம்மியா தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. 25 அதாவது 20க்கு மேல இருந்தா தான் வந்துட்டு அது வந்துட்டு அப்நார்மல். ஸோ 20க்குள்ள இருந்தா அது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த டாக்டர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இன்னொரு நாள் பட்டினி போட்டு டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனா நான் வந்து பயந்துட்டே போயிருந்தேன். சுகர் அதிகமா இருக்கே, அச்சச்சோ சுகர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போயிருந்தேன். பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 9th மந்தோட க்ரௌத் ஸ்கேன் பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிவரி பேக் ஆக்சுவலி என்னென்ன கொண்டு போறேன், நான் வந்து ஜிவிஸ் தான் அட்மிட் ஆக போறேன். ஸோ என்னென்ன கொண்டு போறேன் அப்படின்றத கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் உங்களோட. அதிகமா நான் திங்ஸ் நான் எதுவும் கொண்டு போகல. எசென்சியலா என்ன தேவைப்படுமோ அது மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். நிறைய டெலிவரி பேக் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். நிறைய பொருளெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த பொருளெல்லாம் திருப்பி அங்க எங்க வைப்பாங்கன்னு தெரியல. மேபி அவங்க பிரைவேட்ல செக் பண்றதால அதான் எடுத்துட்டு போவாங்க போல. நான் ஜிவிஸ் தான் போறேன். ஜிவிஸ் வந்து மேக்ஸிமம் நார்மலா சிசேரியன் 3 டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்க மாட்டாங்க நம்மள. அந்த 3 டேஸ்க்கு தேவையான பொருள் மட்டும் நமக்கு போதும். அதனால தான் ஸோ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டெலிவரி பேக் வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவா நம்மளோட டெலிவரி பேக் வீடியோ வரும்.
பை கைஸ்.